Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நான் பொண்ணே கிடையாது, என் வாய் பார்த்தா எவனும் என்கிட்ட வர போகிறது கிடையாது. அப்போ பிடிச்சவங்க சபரி கனி இனிஷியலாக எஃப்ஜேக்குள்ள ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்க, போதுங்க. நானும் ஓரளவுக்கு ஃபேமஸ் தாங்க ஊர்லெல்லாம். என்னோட டிஷர்ட் ஒரு 600 பசங்க டிஷர்ட் அடிச்சிருக்காரு. 600 டிஷர்ட் அடிச்சிருப்பாங்க என்னோட ஃபோட்டோ போட்டு பேர் போட்டு. ஒரு 10 பேர் என்னோட பேரை டேட்டு போட்டிருக்காங்க. என்ன பாட்டு போட்டாலும் ஒரே ஸ்டெப் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் பெரிய டான்ஸர், நான் மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் சொன்னது கிடையாது. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரு பிக் பாஸ் வீட்டில்? பாரு சொல்லுவேன். பாரு தாண்டி பாரு கம்ருதீன். அதுக்கு ஜோடியா சொல்றீங்க பாருங்க. ரொம்ப வேற வேற மாதிரி பேசிக்கிறாங்க. லைக் நடிக்கிற, ஏமாத்துற, பாசோன்ற ஷீல்ல வச்சுக்கிற அந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வைக்கிற இந்த நெகட்டிவால எனக்கு வர்ற வாய்ப்பு போயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. திருப்பி பழைய போல என்னோட டான்ஸ் இருக்கு, நான் போவேன், திருப்பி ஊருவா போய் ஆடுவேன், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு அசிங்கம்லாம் கிடையாது. இனிமேல் லைஃப் மாறணும்னு பிக் பாஸ் வரைக்கும் வந்தேன். பரவாயில்ல, என் தலையில் இப்படி இவ்வளோதான் போகல அப்படின்னு சொல்லி திருப்பி ஆட போயிடுவேன் சந்தோஷமா. நிறைய அழுந்திருக்கேன், நிறைய சிரிச்சிருக்கேன், நிறைய பாசமாக இருந்திருக்கேன். உண்மை யாரு, பொய் யாரு, எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி இருப்பாங்க, பின்னாடி எப்படி இருக்கும், நிறைய விஷயம். அவன் அழுகும்போது அவனை விட அதிகமாக நான் அழுதுருக்கேன். ஏன்னா அவன் அழுதா எனக்கு அழுக வரும். அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் பாத்ரூமில் உட்காந்து அழுதுருக்கேன். தனியாக சோஃபாவில் அழுதுருக்கேன். எனக்கு அவனை அவ்வளோ. ஓகே, பார்வதி பற்றி உங்களோட கருத்து என்ன? அவளை பற்றி பேசவே எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன் அப்படி டக்குன்னு பார்வதி சொன்னோடனே ஒரு வெறுப்பாயிட்டீங்க? அவளோட சுயநலத்துக்காக யாரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறா. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பாரு அப்படிதான், இப்படி கொளுத்தி போட்டுருவா. அதை பற்றி நல்லா எரியும் போது அப்படியே சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ணி அவளும் கூட சேர்ந்து இன்னும் நல்லா. ஸோ நடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் ப்ளே பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் இதை நடிப்பு அது இதுன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வீழ்ந்தா அதை நீங்கள் அப்படி தான் நடிப்புன்னு நினச்சிக்கிறீங்கன்னா நினச்சிக்கோங்க. ஒரு வாட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் நான் செத்தே போயிட்டேன்னு நினச்சாங்க. மக்கள் தானே சொல்கிறாங்க அவங்க வேர்ஸ்ட்டாக பண்ணுறாங்க, 18+ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குங்க ஓட் போடுறீங்க? அப்புறம் பிரவீன்ராஜ் நல்லா ஆடுற பிளேயர், அவரை ஏன் விட்டீங்க? அந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க இருக்காங்க, ஏன் அவங்கள எல்லாத்தையும் விட்டீங்க? பார்வையும் கமருதினையும் வெளில போட்டுருக்கலாம்ல. அவங்க சொன்னாங்க ஏதோ அவங்க கிஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. நான் பார்க்கல, என்னால் போய் சொல்ல முடியாது. ஏன்னா வினோதனா உள்ளே வந்தப்போ PR டீம் எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொன்னார். அவ்வளோ PR டீம் வச்சிருக்காரு வினோதனா. ஓகே, ஐசோ என்னடா இது? வணக்கம் ரம்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஏதோ சவுண்ட்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு போல இருக்குது. உள்ளே வச்சுட்டாங்க ஜி, உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா? நான் எபிசோடெல்லாம் எதுவும் பார்க்கல. நார்மலாக இன்ஸ்டால எல்லாம் பார்க்கும்போது ஒரு 70% பாசிட்டிவாக இருக்குது, ஒரு 30% நெகட்டிவாக இருக்குது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக எந்த விஷயத்துக்கு நெகட்டிவாக இருக்குன்னா, ஒன்று நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட வெளில போகிறேன்னு சொன்னது, ப்ளஸ் கனியாக பச்சையாக நடிக்காத அந்த மாதிரி சொன்னது, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ நடிக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேடாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி வேறு விஷயத்தில் அது சில பேர் தான் அந்த மாதிரி பேடாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ ஹாப்பி. எனக்கு பாசிட்டிவ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். அதனால நான் பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிறேன், நெகட்டிவ் எனக்கு வேணான்னு தோணுது. ஸோ நான் அதை விட போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எவிக்ட் ஆக போகிறேன், நான் கவுத்துறங்க, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா? அதை பார்க்கும்போது என்னப்பா இந்த பொண்ணு பயங்கரமாக திமிரா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் எவிக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த வாரமே நிறைய சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் இவங்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்த வாரம் வெளில வந்துட்டீங்க. வெளில வந்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி வீட்டில் பர்சனலாக பேசுனீங்களா, இல்லை ஏதாவது நடந்துச்சா? இல்லை, நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே விஜய் சேதுபதி சார்கிட்ட நீங்கள் போலியாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் சாரி சார் நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் சொன்னேன். வெளில வந்த அப்புறமா கூட ஸ்டேஜில் கூட நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் எல்லாரும் முன்னாடியும். ஓகே, ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆகல. ஓ, அது டெலிகாஸ்ட் ஆகல. நீங்கள் ஒரு காஃபி சீன் மட்டும் தான் டிவியில் நாங்கள் பார்த்தோம். சுபிக்ஷா அவங்க நீங்கள் சுபிக்ஷா சொல்லும்போது கை தட்டினாங்க. சுபிக்ஷா அவங்களே தேங்க்யூ மக்களேனாங்க. அதெல்லாம் எடிட் பண்ணி தான் கட் பண்ணி பார்த்தா காஃபி வந்துச்சு. காஃபி மட்டும் தான், அந்த கான்வர்சேஷன் மட்டும் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எதையும் பார்க்கல. இல்லை, நான் அவங்களுக்கு கூட நான் மன்னிப்பு கேட்டேன் விஜய் சேதுபதி சார் கிட்ட. ஓகே, ஒருவேளை நிறைய டைம் போனதுனால மேபி அதை கட் பண்ணி போட்டுருக்கலாம். புரியுது. ஓகே, அதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கும் மேபி.
வருத்தமா நான் இன்னும் எபிசோடு பார்க்கலையா? Okay. ஸோ எனக்கு தெரியல எது போட்டிருக்காங்க எது போடலைன்னு சொல்லி. ஆனால் நான் ஜென்யூனா சார் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். பர்சனலாக நான் மன்னிப்பு கேட்டேன். ஓகே, அது கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃபா இருக்கு. அப்பாடா கண்டிப்பாக எனக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப மனசார காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால நான் அன்னைக்கு ரியாக்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருந்தது. ஓகே. அண்ட் நீங்கள் வெளில போகிறேன்னு சொல்லும் போது வந்து பிரஜின், சாண்ட்ரா இவங்களாம் வந்து பேசி தான் வேண்டாம் இப்படிலாம் பண்ணாத, ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணதா சொல்கிறாங்க. அப்படியா? பிரெயின் வாஷ் பண்ணல, சரியா? இந்த மாதிரி இது அவங்க சொன்னது உண்மை தானே. நான் இது வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கும் போது என்னோட கோவத்தினால நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது தப்பு. எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், ஓகே அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் வச்சு நானும் யோசிச்சு போக வேணாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே. அண்ட் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டான்ஸ் ஃபீல்டில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ்க்குள்ள வந்தீங்க. பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்களோட அடையாளம் மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி போகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது இது மாறுமா என்னன்னு. ஏன்னா ரொம்ப வேற வேற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகே. லைக் நடிக்கிற, ஏமாத்துற, பாசோன்ற ஷீல்ல வச்சுக்கிற இவங்க இல்லை வெளியில இருக்கிறவங்கள சொல்றேன். இந்த இவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கூட இருந்தால் கடைசி வரைக்கும் வந்துடலான்னு சொல்லி அவங்க கூட போய் சேர்ற அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வைக்கிற இந்த நெகட்டிவால எனக்கு வர்ற வாய்ப்பு போயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பயமா இல்லை, தோணுது. எங்க இவ்வளோ நாள் கூட எனக்கு எதுவும் இல்லாமல் நான் எப்படியோ ஆடிட்டு ஊருக்கு விட்டு ஊருக்கு போய் பொழைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமாவும் இல்லைனாலும் நான் எப்படியோ பொழைச்சிக்க போறேன். ஸோ எதுவும் நம்பி யாரும் இல்லை, ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை தேட தான் முடியும். ஸோ அப்படியெல்லாம் கிடையாது, முடியலன்னா அப்படியெல்லாம் இல்லை. கிடைச்சா நான் பண்ணுவேன் சந்தோஷமா, கிடைக்கலனாலும் திருப்பி பழைய போல் என்னோட டான்ஸ் இருக்குது, நான் போவேன், திருப்பி ஊராக போய் ஆடுவேன், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு அசிங்கம்லாம் கிடையாது. அந்த இடத்த நான் இன்றைக்கும் மறக்க போகிறது கிடையாது. திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போகக்கூடாது, கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இனிமேல் லைஃப் மாறணும்னு பிக் பாஸ் வரைக்கும் வந்தேன். இதுக்கப்புறம் மாறினா நல்லாயிருக்கும், மாறலைன்னா பரவாயில்ல, என் தலையெழுத்து இப்படி இவ்வளோ தான் போகல அப்படின்னு சொல்லி திருப்பி ஆட போயிடுவேன் சந்தோஷமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அது 70 நாள் இருந்துச்சு இல்லை பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் இருந்தீங்களே, அது எப்படி இருந்துச்சு 70 நாளும்? 70 நாள் ரொம்ப ஹாப்பியாக கூட இருந்திருக்கேன், சோகமாக இருந்திருக்கேன், நிறைய அழுந்திருக்கேன், நிறைய சிரிச்சிருக்கேன், நிறைய பாசமாக இருந்திருக்கேன், தண்ணி அருமை தெரிஞ்சிருக்கேன், சாப்பாடோட அருமை தெரிஞ்சிருக்கு, உண்மை யாரு பொய் யாரு, எப்படி இருக்கும், முன்னாடி எப்படி இருப்பாங்க, பின்னாடி எப்படி இருக்கும், நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க, கற்றுக்கிட்டேன். அண்ட் சபரி அவர்கள் கூட வந்து அவர் அழுக்கும் போது நீங்கள் அழுதிங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தங்கச்சி பாண்ட்லாம் வந்து நல்லதுங்க. அட்லீஸ்ட் இப்போ இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், ஒருத்தங்களும் இதை வந்து கேட்கல. ப்ளஸ் நான் அவனுக்காக அழுதது எந்த ஒரு வீடியோலையும் போடல, எதுலேயும் இது மட்டும் வரவே இல்லை. ரம்யா சபரியா எவிக்ட் ஆகும்போது கண்டுக்காம வந்துட்டான்றது மட்டும் எல்லா இடத்துலையும் நல்லா பிரபலமாக போட்டு தாக்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை எந்த இடத்துலையும் தாக்கலை, இதை வந்து எல்லா இடத்துலையும் மறைச்சிட்டாங்க. அவன் அழுகும்போது அவனை விட அதிகமாக நான் அழுதுருக்கேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவன் அழுதா எனக்கு அழுக வரும், அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் பாத்ரூமில் உட்காந்து அழுதுருக்கேன், தனியாக சோஃபாவில் வந்து அழுதுருக்கேன். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சா கூட ஆப்போசிட்டில் பார்த்து சபரியை கூப்பிட்டு அந்த ஆரஞ்சை கொடுக்குற. ஆக்சுவலி நீங்கள் சபரி வந்தப்புறமா கேட்டு பாருங்கள் வெளியில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆப்பிள் பழம் எல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டேன் வெளில இருக்கும்போது. உள்ளே போய் ஆப்பிள் பார்த்த உடனே ஐயோ பழம் அந்த மாதிரி என் சுச்சுவேஷன் இருந்தது. பட் டெய்லி ஆப்பிள் கொடுக்கும்போது என்னோட ஆப்பிள் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே. என்னோட 3 ஆப்பிள் நான் சபரிக்கு கொடுத்துருவேன். பொமோகிரானேட் சாப்பிட மாட்டேன், என்னோட 3 பொமோகிரானேட் சபரிக்கு கொடுத்துருவேன். ஆரஞ்சு சாப்பிட மாட்டேன், சபரிக்கு கொடுத்துருவேன். இப்படி பண்ணுவேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டான், அவன் முட்டை எனக்கு கொடுப்பான். ஸோ ஆமாம், நான் வந்து அவனுக்கு கொடுத்துருவேன் எதுவாக இருந்தாலும். நான் ஏன்னா அவன் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுவான், வெஜ் இல்லை, அவனுக்கு ப்ரோட்டீன் இருக்கட்டும், நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு பாண்ட் எனக்கு. அவனை அவ்வளோ பிடிக்கும், சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அண்ணா நீ சாப்பிடு, நீ நல்லா, அந்த மாதிரி. ஓகே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு சபரி. இப்போ நீங்கள் வெளில வரும்போது அவர் தான் ஃபீல் பண்ணி தான் சொன்னாரா? ஏன்னா கடைசியாக வந்து ஹக் பண்ணிட்டு ஏதோ நீ லாஸ்ட்டில் போகும்போது பேசுனீங்க. ஆக்சுவலி நான் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன், ஸ்டேஜில் பேசிக்கலான்னு இருந்தேன். ஓகே. ஏன்னா அப்போ தான் ஒரு 50 டேஸ்க்கு எல்லாரும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, பிக் பாஸு, சேது சார், என் வீட்டில் இருக்கிறவங்க கூட நீ வந்து குரூப்பிசம் பண்ணுற, அவங்களோட சேர்றதுனால உன்னோட இது தெரிய மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்லும்போது, நானும் சபரி கனி 3 பேரும் பேசி கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சு இருக்கலாம், வெளில வந்தப்புறமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம், அங்கே வரைக்கும் நம்ம விலகி நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசி ஒரு முடிவெடுத்து பிரிஞ்சிருந்தோம்.
3 வாரத்து வரைக்கும் நான் பேசவே இல்லை அவன்கிட்ட. ஓகே. ஸோ நான் எவிக்ட் ஆகும்போது ஒருவேளை அவன்கிட்ட போய் நான் பேசி நான் கட்டி பிடிச்சிருந்தேன்னா அவன் ரொம்ப உடஞ்சிருவான். எனக்கு அவன் அழுது பார்க்க விருப்பம் கிடையாது. எனக்கு அவன் அழுகக்கூடாது. என்னால் அவன் கேம் கெட்டுறக்கூடாது. ஐயோ ரம்யா போயிட்டாலே அப்படின்னு அவன் உடஞ்சிடக்கூடாது. அதனால தான் என் மேலே கோவமாகவே அவன் இருக்கட்டும், நான் பேசாமலே போயிட்டேன்னு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் பேசவே இல்லை. லாஸ்ட்டில் எனக்கு திவ்யா சொன்னாங்க, போய் சபரி ஒரு ஹக் பண்ணுன்னு சொன்னாங்க. வேணாக்கா நான் வெளில வந்த அப்புறமா பார்த்துக்கிறேன், அவன் கேம் ஆடட்டும், அவன் அழுதா என்னால் பார்க்க முடியாதுன்னா. சபரியே சொன்னால் நான் அழுக மாட்டேன், நீ வந்து என்னை கட்டி பிடின்னு. அப்போ தான் நான் போய் அவனை கட்டி பிடிச்சி அவன் என் கையெடுத்து அவன் கன்னத்தில் வச்சு எனக்கு ஒரு வாட்டி கில்லு அப்படின்னா நான் அவனை அப்படி கிள்ளிட்டு பேசிட்டு அங்கே வந்து ஒரு பாட்டு பாடிட்டு நான் வெளில போனேன். எனக்கு சபரியை அவ்வளோ பிடிக்கும். ஒருவேளை நான் பேசி ஹர்ட் ஆயிட்டானா, அவன் ஆடாமல் போயிட்டானா, கேம் விளையாடாம போயிட்டானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் சபரியை இது பண்ணி வந்தேன், அவ்வளோதான். அதையும் ஒரு பேட் ப்ராஜெக்டாக இது பண்ணாங்க. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டா சபரி ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லி, ரம்யாவுக்கு ஃபேமஸ் வேணும்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டான். ஏங்க நானே இதை சொல்கிறேன்னு தப்பு எடுத்துக்குவேன். நானும் ஓரளவுக்கு ஃபேமஸ் தாங்க ஊர்ல எல்லாம். என்னோட டிஷர்ட் ஒரு 600 பசங்க டிஷர்ட் அடிச்சிருக்காரு. 600 டிஷர்ட் அடிச்சிருப்பாங்கங்க என்னோட ஃபோட்டோ போட்டு, பேர் போட்டு. ஒரு 10 பேர் என்னோட பேரை டேட்டூ போட்டிருக்காங்க. ரம்யா ரசிகர் மன்ற எனக்கு அவ்வளோ ஃப்ளக்ஸ் அடிச்சிருப்பாங்க. என்னோட ஐடியில் ஹைலைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம், அவ்வளோ இருக்கும். என்னோட பிறந்த நாளைக்கு என் பேர் சொல்லி ஒரு 40 கேக் கட் பண்ணுவாங்க, ரம்யா ஜோ நான் இல்லாத இடத்துல கூட. அப்படி இருக்கும்போது நான் ஏங்க ஒருத்தங்க ஃபேமை தேடி திருடணும்னு போறேன்? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. புரியுது. பட் வெளியில சொல்றது சபரியோட ஃபேமை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சபரி கனி அவங்க ஒரு ஃபேம்ல இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இவ்வளவு நாள் வந்துடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணேன், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி சுத்தமா கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு வருத்தம் தருது? ரொம்ப வருத்தம் தருது அது. ஏங்க அப்போ நான் ஒண்ணுமே இல்லையா? நான் ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்குங்க எனக்கு கூப்பிட்டாங்க? ஸோ நீங்க வந்து ஒருத்தங்களை மேல தூக்கி பேசுறீங்க, ஓகே, இன்னொருத்தங்களை எதுக்கு கீழே தூக்கி பேசுறீங்க? ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் கானாவிரதம் அவர்கள் வந்துட்டு ஒருத்தவங்க என்னென்ன கண்டஸ்டன் பத்தி பேசும்போது வந்து அரோரா என்னோட முதல் பொண்டாட்டி, ரம்யா என்னோட 2வது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அது சொல்லும் போது நீங்க ஏன் அப்படியே அமைதியா இருந்தீங்களா? அமைதியா இருந்தேனா? அமைதியா செருப்பால அடிப்பேன். நான் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பேங்க. அவனை சும்மா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஜாலியா தான், ஃபன்னா தான் போச்சு. அவர் ஃபன்னா தான் சொன்னாரு. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து அவர் எப்பவுமே இப்படி பண்ணி என்ன சைட் அடி அதெல்லாம் பண்ணுவார். ரம்யா என்னோட லவர் அப்படின்னுவாரு. எனக்காக பாட்டு பாடுவாரு. ஸ்டெல்லா ஸ்டெல்லா பேசிச்சு நல்லா, கடைசியில போட்டுச்சு குல்லா அப்படி. வினோதன்னா ஒரு நல்ல ஃபன்னான ஒரு பர்சன். ஓகே. பார்வதி பத்தி உங்களோட கருத்து என்ன? அவளை பத்தி பேசவே எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன் அப்படி டக்குன்னு பார்வதி சொன்னோடனே ஒரு வெறுப்பாயிட்டீங்க? அவளோட சுயநலத்துக்காக யாரை எப்படி வேணாலும் யூஸ் பண்றா. அது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நம்புறவங்களை கூட ஈஸியா இது பண்றா அப்படின்னு தோணுது. அவங்கதான் அவளுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு. புரியுது. சொல்லுங்க பார்வதி, அவங்க வந்து உள்ள எப்படி இருந்தாங்க? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் வந்து, ஏன்னா கமருதீனை வந்து நீ உட்காருன்னு சொன்னதுக்கே வந்துட்டு அப்படியே அது பூதாகரமா மாத்துனது பாரதி ஒரு ஆள் தான். அது எப்படி பாத்தீங்க? பாரு அப்படிதான், இப்படி கொளுத்தி போட்டுருவா. அதை பத்தி நல்லா எரியும் போது அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி பண்ணி அவளும் கூட சேர்ந்து இன்னும் நல்லா இது பண்ணுவா. பாருவை பொறுத்த வரைக்கும் அவளே சொல்லியிருக்கா, அந்த பிக் பாஸ்ல வந்து கத்திட்டு சண்டை பண்ணா மட்டும்தான் அங்க இருக்க முடியும். உள்ளே சொல்லிருக்காங்க. ஆமா. ஸோ அதை அவ கரெக்டாக பண்ணுறான், சொன்னதை கரெக்டாக பண்ணுறான். அதான் ஸ்ட்ராட்டஜி. அது நீ கூட சொல்லியிருப்பீங்களே, இந்த ஒரு வாரம் பாரு வந்து அந்த நாமினேஷன்ல வந்துருக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் என்னம்மா நீ தான் இன்னும் ஒரு 2 வாரம் ஜாலியாக இருந்துருவேன். ஆமாம், விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, நான் அதை வச்சு சொன்னேன். ஓகே. அடுத்து ஃபைனலிஸ்ட் அவங்க விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, விக்ரம் பாரு உங்க 2 பேரையும் நான் ஃபைனல் வரைக்கும் பார்க்கணும்னு விரும்புறேன், நீங்க 2 பேரும் சேஃப் அப்படின்னு ஒரு இதுல சொன்னாரு. ஓகே ஓகே, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. ஸோ நான் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா, உனக்கு என்னம்மா நீ சந்தோஷமா இருக்க, நீ வந்து இந்த வாரம் எவிக்ஷன்ல இல்லை, நான் எவிக்ஷன்ல இருக்க, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு காஃபி வேணும், அந்த மாதிரி நார்மலாக கலைச்சிட்டு. சொல்லுங்க, உண்மையிலே காஃபி இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி வெறி ஆயிடுமா? அப்படி வெறி ஆயிடும்ன்றதை விட நான் ரொம்ப நொந்துருவேன்னு சொல்லலாம். எனக்கு தலைவலி வரும் பயங்கரமா. எனக்கு ஒரு காஃபி குடிச்சா அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் எனக்கு காஃபி. ஓகே. என் வாழ்க்கையில் வந்து காஃபி ஒரு இடத்துல வச்சுட்டு, ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணம் பண்ண புருஷனை ஒரு இடத்துல வச்சுட்டு 2ல் எதுவுமே வேணும், எந்த சந்தேகம் வேணும், நான் அந்த காஃபி தான் தொடுவேன் தவிர அவனை தொட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு வாரம் அடிக்ட்னா. ஓகே. அப்போ ஒரு வாரம் அந்த முட்டை, பால், காஃபி தூள், டீ தூள்லாம் தூக்கிட்டாங்க. அது உண்மையா இல்லை தூக்கிட்டாங்க? உண்மையா தூக்கிட்டாங்க ஜி, உண்மையாவே தூக்கிட்டாங்க. இல்லை நாங்கள் நினச்சோன்னா போகிறபடி போயிட்டு சோறு வழியாக பின்னாடி வந்துருப்போம் அப்படின்னு நினச்சோம். இல்லை ஜி, இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா. நான் எப்போவுமே
வீக்கெண்ட் வந்தாலே ஐயோ சனிக்கிழமை வரப்போதா, வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு மனசில் வேண்டிகிட்டே இருப்பேன். என்னன்னே தெரில, எனக்கு இந்த வாரம் தெரியும் நான் தான் எவிக்ட் ஆயிடுவேன்னு. எப்படா எவிக்ட் ஆவேன், எப்படா வெளில போவேன், எப்படா காஃபி குடிப்பேன்ற அளவுக்கு மைண்ட் இதாயிருச்சு. அந்த அளவுக்கு நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் இந்த வாரம். அண்ட் நீங்கள் போகிறப்ப டக்குன்னு மயக்க போட்டு விழுதா இருக்கட்டும், சுற்றி உங்களை காப்பாற்றுறதுக்கு இப்போ சபரியாக இருக்கட்டும், நிறைய பேர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து நிறைய பேர் உள்ளே இருக்கவங்களே அதை பேச ஆரம்பிச்சாங்க, சும்மா நடிக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலை செய்யாங்க. எனக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பேசினது கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. நான் 2 வாட்டி அங்கே மயக்க போட்டு வந்திருப்பேன். 2 வாட்டியும் நீ மயக்க போட்டு வீழ்ந்தப்புறம் கை கால் எல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே யாரும் அந்த மாதிரி பேசினது கிடையாது. பட் வெளில நிறைய பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்க. மயக்க போடுறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கா. அப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு 10 வாட்டி வீழ்ந்து நான் நடிச்சிருப்பேன். அது கிடையாது. 70 நாளில் நான் 2 வாட்டி தான் வீழ்ந்திருக்கேன். 2 வாட்டி நான் வீழ்ந்தப்போ கூட டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ மயக்கம் வருது, தலைவலி வருது, ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரொம்ப தள்ளி போய் நான் ரொம்ப அழுது பிக் பாஸ் கிட்ட பேசி ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அது கூட போட்டாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், பிக் பாஸ் என்கிட்ட பேசினாரு, அது போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது அப்போல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸே சொல்லியிருக்காங்க, ரம்யா உன்னோட வலி என்னால் உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட முகத்தில் அந்த வலியை நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு பிக் பாஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் ப்ளே பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வெளில இருக்கும்போது கூட இது நடந்திருக்கு எனக்கு. ஒரு 2 வாட்டி ஸ்டேஜில் ஆடும்போது 2-3 வாட்டி நிறைய வீடியோஸ் பார்த்தோம், வீழ்ந்துட்டேன். அப்படியே என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நைட்டெல்லாம் ஹாஸ்பிட்டல் அலைவாங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் எனக்கு. ரொம்ப என்னோடய ஹெல்த் இஷ்யூ. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, பிக் பாஸ்ஸு தானாக வந்த வாய்ப்பு. அது வரும்போது என்னோடய ஹெல்த் இஷ்யூ கேட்டாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். மேபி என்னோட இந்த இஷ்யூ சொல்லியிருந்தால் அவங்க என்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் அதை மூடி மடிச்சு, இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை, அந்த மாதிரி சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். மேபி அது தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, நான் யூஸ் பண்ணணும். எனக்கு காசு வேணும், எனக்கு நான் என் லைஃப் மாறணும், சீரியல் போகணும், நான் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த வாய்ப்பை விடணும்? பி ஆனஸ்ட், ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் நான் இந்த விஷயத்த மறைச்சி நான் போனேன் உள்ள. ஆனால் இதை நடிப்பு அது இதுன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வீழ்ந்தா அதை நீங்கள் அப்படி தான் நடிப்புன்னு நினச்சிக்கிறீங்கன்னா நினச்சிக்கோங்க. சொல்ல தான் முடியும். அப்போ வேறு எப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறீங்க? அப்படியும் ஒரு இன்டர்வியூவில் எங்களோட ஓனருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர் போட்டு ப்ரூவ் பண்ணி காட்டினேன். ஆமாம், எங்கள் ஓனர் அப்பப்போ வீழ்ந்துருவேன், உன்னை தூக்கிட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஒரு வாட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் நான் செத்தே போயிட்டேன்னு நினச்சாங்க. அந்த எங்கள் அக்கா எங்கள் மாமா எல்லாம் அப்படியே வண்டியில் வரும்போது, அதுவும் வண்டியில் வரும்போது அப்படியே மயக்க போட்டு எங்கள் மாமா மேலே அப்படியே இப்படி பின்னாடி வண்டி நிப்பாட்டி எல்லாரும் வந்து கை காலையில் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ரொம்ப பயந்துட்டாங்க வீட்டில், நீ செத்தே போயிட்டேன்னு நினச்சோம் அப்படின்னலாம் அழுதாங்க. ஸோ எனக்கு அது ஹெல்த் இஷ்யூ இருக்குது. வெளியில் இருக்கும்போதுலேருந்து அது எனக்கு இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் நான் நடிக்கல அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுக்கப்புறமாவும் எனக்கு ப்ரூவ் பண்ண தெரியல. ஓகே. அண்ட் நிறைய மீம்ஸாக நான் ட்ரோல்ஸாக பார்த்துக்கிட்டேன்னா, உங்களோட டான்ஸ் மூவ்ஸ் இருக்குல்ல, என்ன பாட்டு போட்டாலும் ஒரே ஸ்டெப்பு தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதை பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன். நான் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நான் பெரிய டான்ஸரு, நான் மைக்கேல் ஜாக்சனுக்கு தங்கச்சி, அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் சொன்னது கிடையாது. நான் எங்கேயும் சொல்கிறேன், எங்கே வேணாலும் சொல்கிறேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது, டான்ஸ் கிளாஸுக்கு போனது கிடையாது. நான் ஆடல் பாடல் டான்ஸரு. 8 பசங்க ஆடுறாங்களா, ஒரு பையன் மூமெண்ட் எடுக்கிறான்னா அதை பார்த்து நான் மூமெண்ட் எடுத்து ஆடுற பொண்ணு. எனக்கு சொல்லி கொடுத்தா நான் நல்லா பண்ணுவேன். எனக்கு ஓனாக மூமெண்ட் எடுத்து ஆட தெரியாது. புரியுது. இன்னொன்று, எனக்கு சாங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் கேட்காத பாட்டெல்லாம் ஆடுன்னு என்னால் ஆட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சொல்லி கொடுத்தா ஆடுவேன். ஒருத்தங்க லீடு எடுத்து ஆடுறாங்கன்னா நான் ஆடுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் நிறைய ஆடல் பாடலில் ஆடின வீடியோ கூட இருக்குது. அதில் எல்லாம் ஒரே மாதிரி ஆடுற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யூடியூப்பில் அதிலெல்லாம் இருக்கும். ஒரு 6 பொண்ணுங்க, ஒரு 8 பசங்க, ஒரு பொண்ணுங்க ஆடும்போது நான் அவங்கள பார்த்து ஆடுவேன். அந்த மாதிரி நான் ஆடுவேன். நான் எந்த இடத்துலையும் நான் பெரிய டான்ஸர், எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும் நான் சொன்னதே கிடையாது. ஸோ நீங்கள்லாம் என்ன கலாய்க்கிறது, என்ன நானே சொல்கிறேங்க எனக்கு தெரியாது, இதுக்கு மீறியும் கலாய்க்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கலாய்ச்சிக்கோங்க, என்னால் முடியல. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு எஃப்ஜே அவர்கள் சொல்லியிருப்பார்ல, ரம்யாலாம் வந்து கத்த ஆரம்பிச்சதுன்னா அவள் தான் 4 பேரை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசினாரு. ஆனால் அந்த மாதிரி ஏன் வீரியமாக நீங்கள் பேசுகிற உள்ள கொஞ்சம் அமைதியாகவே இருந்த மாதிரி தோணுச்சு? எனக்கு புரியலங்க. நான் போன ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரம் நான் கத்துனேன்.
சண்டை போட்டேன், நான் நானாக இருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, ஏன் கத்துறீங்க, ஷோ கத்தவே முடியல, ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து கத்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டா, ஏன் அமைதியாயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. பேசுனா பேசுனேன்னு சொல்கிறீங்க, பேசலன்னா பேசலன்னு சொல்கிறீங்க, பண்ணா பண்ணேன்னு சொல்கிறீங்க, பண்ணலன்னா எங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னடா பண்ணோம், நீங்கள் எழுதி கொடுத்துருங்கடா, அப்படி இருந்தது எனக்கு. எதை பண்ணாலும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தலையா இருந்து டாஸ்கில் இது வேணான்னு சொன்னால் இவங்க கொச்சுக்கிறாங்க, இது இவங்களுக்கு சொன்னால் இவங்க எது பண்ணாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரம்யா நீ என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் நீ கிளம்பிடுவேன் கன்ஃபார்ம், எடுத்துக்கோ, என்ன சொன்னாலும் எடுத்துக்கோ, இந்த ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துரு, தயவு செஞ்சு இவங்க யார் முன்னாடியும் அழுகாத, என்ன வலி வந்தாலும் இவங்க முன்னாடி காட்டாத. கடந்த ஒரு வாரத்தில் நான் எந்த இடத்துல அழுந்திருக்க மாட்டேன், எந்த இடத்துலையும் எனக்கு என்ன வலி எனக்கு தலைவலி அப்படி வரும் டீ இல்லாமல், எந்த இடத்துலையும் காட்டாமல் இருந்திருப்பேன். நான் நானாக இருந்து வெளியில் வரும்போது கூட, நான் எவிக்ஷனில் நான் வெளில வரும்போது கூட நான் அழுகலை. பிக் பாஸ் பேசும்போது மட்டும் பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டு எங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கும். ஏன்னா நான் ப்ரிப்பேராக இருந்தேன், நான் வந்துடுவேன், நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேராக இருந்தேன். ஸோ நான் எந்த ஒரு இடத்துலையும் பொய்யா நடிச்சு இருந்தது கிடையாது. ஓகே, உங்கள் பிஆர் டீமுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஏங்க அந்த மாதிரி என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என் ஃபோன் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். என்னோட ஐடி எங்கள் மாமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தார், எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். ஓகே, அவருக்கே ஒன்றும் தெரியாது. அவர் சும்மா நான் பேசுகிற வீடியோ எல்லாம் எடுத்து ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி பாட்டு போட்டு எடிட் பண்ணி வச்சிருந்தார், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த பிஆர் டீமும் கிடையாது. போட்டுருந்தாங்க இந்த மாதிரி ரம்யா ஜோக்கு 4 லட்சம் 5 லட்சம் பிஆருக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஏங்க எனக்கு பேமெண்ட் அவ்வளோ கொடுக்கலங்க, எனக்கு அநியாயத்துக்கு பேசுறீங்க. இல்ல அது மீம்ஸா வருது, அது கூட பரவாயில்ல. யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு ரம்யா 50,000 ரூபாய் சம்பளம். 50,000 சொல்லு, இஷ்டத்துக்கு அடிச்சு என்ன 50,000 ஒரு 40,000 இருக்க போகுது என்னங்க? ஏங்க ஸோ இயேசு அப்படின்னு நினைச்சிட்டு போங்க, அது உங்க விருப்பம். ஆனா சீரியஸா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது. ஸோ இப்படிதான் ஒண்ணுன்னா ஒரு 10 சொல்கிறாங்க, பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போது நீங்கள் அங்கே உட்காந்து என்கிட்ட பேசுகிறீங்க, ரொம்ப சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமே இல்லை, உங்கள் மனசில் வலியே இல்லை, ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாதுல்ல. உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அதுவும் உங்கள் கஷ்டம் உங்களுக்கு. ஆமாம் எனக்கு தெரியும். நீ இவ்வளோ சொல்கிறவங்களுக்கு எல்லாரும் ஃபோனை பிடுங்கிட்டு கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட சொல்லுங்கள், இருக்க சொல்லுங்கள் எல்லாரையும். அப்போ தெரியும், டைம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஒழுங்காக எல்லாரையும் விட்டுட்டு அந்த 4 செவரு முன்னாடி நம்மளுக்கு பிடிக்காதவங்க மூஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரு பிக் பாஸ் வீட்டில்? எனக்கு பிடிக்காதவங்கன்னு கிடையாது, இவங்க பண்றது பிடிக்காது அப்படின்னா நான் பாரு சொல்லுவேன். பாரு தாண்டி பாரு, கம்ருதீன், அதுக்கப்புறம் ஜோடியா சொல்றீங்க பாருங்க. அப்படி இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் விக்கல்ஸ், ஓகே, வியானா. ஏன்னா அவளே ஒரு விஷயம் சொல்லுவா, அதுக்கப்புறமா திருப்பி அவளே அழுவா, திருப்பி அவளே போய் நல்லா இருப்பா, ஏன்டி என்கிட்ட வந்து சொன்னன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் 4 பேர். அப்போ பிடிச்சவங்க சபரி, கனி, 2 பேர் தான். 2 பேர் தானா? பெருசா அறியும். இனிஷியலா எஃப்ஜே கூட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, போதுங்க. ஏங்க நான் எஃப்ஜே கூட நார்மலாக ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசினதே ஒரு வாரம். சபரி எஃப்ஜே உங்களோட பழகுனானே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க என்ன. ஏங்க நான் எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் பொண்ணே கிடையாது, என் வாய் பார்த்தா எவனும் என்கிட்ட வர போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்கிறது எனக்கு எஃப்ஜே மேலே எனக்கு என்ன, நான் நல்லா ஸ்டார்டிங்கில் எஃப்ஜேயோட நல்லா தான் பழகிட்டு இருந்தேன். போக போக அவன் பேசுறது வேற மாதிரி இருந்தது, எனக்கு பிடிக்கல அவன் பேசுறது. லைக் எப்படின்னா, சிம்பத்தி கேம் கிரியேட் பண்ற, நீ அண்ணான்னு சொல்லி போய் சொல்ற, டைரக்டா இல்லாமல் இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆச்சு, நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 10th வீக் வரைக்கும் கனி என்கிட்ட எப்படி பழகுனாங்களோ அப்படியே இருந்தாங்க. சபரி அப்படியே தான் இருந்தான். நான் அவனை எப்படி அண்ணான்னு கூப்பிட்டனோ, நான் வெளில வர்ற வரைக்கும் அவன் அண்ணனாக தான் இருந்தான். வெளில அவன் வந்த பிறமாவும் அப்படியே தான் இருக்கும். அந்த ஒரு இது மாறவே மாறாது. அவனோட அன்பு வேற லெவல், அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேர் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ உள்ள வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தா உள்ள இருக்கான்னு சொல்லுவாங்களே. இப்போ பார்வதி கமருதீன் வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அரோரா கமருதீன் இப்படி போயிட்டு இருக்கு, அரோரா துஷாரான்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே ஆத்ரே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எஃப்ஜே வியானா இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதாவது லவ் கண்டென்ட் கொடுத்தா இருக்கலாம். அதான் கொடுத்துருந்தா ஒரு வேலை இருந்திருப்ப போல. ஆனால் எனக்கு அந்த லவ் அதெல்லாம் வரமாட்டேங்குதுங்க. சும்மா நடிச்சிருக்கலாம். இவங்களாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா நடிச்சிட்டு இருக்காங்களே. அது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தேவைக்காக ஒருத்தங்க ஃபீலிங்ஸோட விளையாடவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு.
இப்போ வந்து ஆடிட்டு வெளில வந்து நான் கேமுக்காக ஆடினேன்னு சொல்லிடலாம். பட் அந்த ஒரு பர்சன் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அந்த மெமோரிஸ் எப்படி அவங்கள கொல்லும்ன்றது ரொம்ப நான் அந்த மாதிரி நார்மலாகவே எனக்கு லவ்னா ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி தேவைக்காக ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடக்கூடாது, வாய்ப்பே இல்லை. அண்ட் 70 நாளாக வந்து ரம்யா அவங்க ஒன்றுமே பண்ணலையே, 30 நாளே அமைச்சிருக்கலாமே, 40 நாளே அமைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சிருக்கலாமே, நானும் அதான் கேட்குறேன். ஒன்றும் பண்ணலன்னா 2வது வாரமே அமைச்சிருக்கலாம். ஏன் 10 வாரம் உள்ளே வச்சுக்கிட்டீங்க? நீங்கள் தானே மக்கள் தானே ஓட் போடுறீங்க. ஒருவேளை ஒன்றுமே பண்ணலன்னா 10 வாரத்து வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ண வச்சுங்க? 2வது வாரமே நீங்கள் ஓட் போடாமல் வெளில அமைச்சிருக்கலாம். ஆமா, கரெக்டாக கரெக்டு தான். இல்ல மீமா வந்துட்டு இருக்கு, நிறைய அந்த பேஜஸ்ல போட்டுட்டு இருக்காங்களே. இல்ல தப்பில்ல, போட்டுட்டோம். லீஸ்ட் ஓட்ல வந்துட்டு ரம்யா ஜோ தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் இந்த மாதிரி எவிட் ஆகணும், திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தவங்க எவிட் ஆயிடுவாங்க. இப்போ பிரஜின் அவர்கள் வந்துட்டு அந்த வீக்ல போகும்போது ரம்யா தானே இருந்தாங்க, ரம்யாவே வந்து கேப்டனா இருந்தீங்க. ஸோ அப்போ அவங்க போயிருந்தாங்கன்னா ஒருவேளை பிரஜின் சேவா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தியரி எல்லாம் போட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதாவது வாரத்துல கணிச்சிங்களா, இல்ல லாஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணீங்க? பிரஜன் இருந்த அதே பிரஜன் இருந்த பின்னாடி வாரம் நடந்த எவிக்ஷன்ல நானும் தான் இருந்தேன். நான் அந்த வாரம் தலையா இருந்தேன், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா எஃப்ஜே, சாண்ட்ரா, பிரஜன் 3 பேர் இருக்கும்போது தான் பிரஜன் போனாங்க. எஃப்ஜேக்கு கம்பேர் பண்ணா, சாண்ட்ராக்கு கம்பேர் பண்ணா பிரஜன் நல்லா தான் ஆடினாரு. எஃப்ஜே வெளில அமைச்சிருக்கலாமே, ஏன் அனுப்பல? அப்போ உள்ள கண்டென்ட் இந்த மாதிரி லவ் கண்டென்ட் கொடுத்தா இருப்பாங்க தெரியாது. மேபி நான் கொடுத்துருந்தா கண்டிப்பா நான் ஃபைனல் வரைக்கும் இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. இப்போ தோணுது, வெளில வந்த அப்புறமா தோணுது. நான் என்ன கேட்குறேன், இதே மக்கள் கம்ருதீன், பாரு எல்லாம் ரொம்ப அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு எல்லாரையும் காப்பாத்துறீங்க? ஓட் போடாம இருந்திருக்கலாமே. அவங்க கேம் பிடிக்கலன்னா வெளில வந்திருக்கலாமே. அதான் சொல்றேன், இப்போ மக்கள் தானே சொல்றாங்க அவங்க வேர்ஸ்டா பண்றாங்க, 18+ பண்றாங்க. ஸோ நீங்க எதுக்குங்க ஓட் போடுறீங்க? அப்புறம் தப்பா பண்றாங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஓட் போட வேணாம், வெளில வர வச்சிருக்கலாம்ல. புரியுது. ஸோ பிரவீன்ராஜ் நல்லா ஆடுற பிளேயர், அவரை ஏன் விட்டீங்க? அந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க இருக்காங்க, ஏன் அவங்கள எல்லாத்தையும் விட்டீங்க? வெளில பார்வையும் கமருதீனையும் வெளில போட்டிருக்கலாம்ல. ஸோ நீங்களே நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, நீங்களே என்கரேஜ் பண்ணுவீங்கன்னா என்னது? ஓகே, அந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு கமருதீன், பார்வதி வந்து போயிட்டாங்க. மறுபடியும் உள்ளே போயிட்டு வரும்போது பிக் பாஸே வந்து வாங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு இல்லை? அதை பார்க்கும்போது பேசுவீங்க, இதுக்கு நீங்கள் தனியாக போய் பேசிட்டு இருக்கீங்க, மைக் எடுத்து வைக்கிறீங்க. அந்த இடத்துல நான் இருக்கல. பாரு கமருதீன் சொன்னது மட்டும் எனக்கு கேட்டுச்சு. நான் வெளில வந்து என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இன்ஸ்டாவில் மட்டும் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் கமருதீன் வெளில வராரு, ஆமாம், பாரு வராங்க, திருப்பி பாரு உள்ள இருந்து அவனை கூப்பிடுறாங்க, அவன் திருப்பி வெளில போறான். அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கும் அந்த மெயின் ஏரியாவுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஓகே, அங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியல. வேற இன்டர்வியூ அவங்க சொன்னாங்க, ஏதோ அவங்க கிஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. நான் பார்க்கல, என்னால போய் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்றது தப்புன்னு தோணு. நான் நார்மலாவே அவங்க 2 பேரும் மடி மேல படுத்துக்கிறது, இப்படி பண்றது, அதுவே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். நீ இதுதான் பண்ற, என்னால இதுதான் பண்ண முடியும்னா அப்போ நீ பண்ணு, நான் என்ன பண்ண முடியும்? அதிகமா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீ யார் என்னோட பர்சனல்ல தலையிடுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு தானே நோஸ் கட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அது அவங்க விருப்பம். சொல்ற அளவுக்கு நான் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன் பர்சனலா, வெளில போய் வச்சுக்கோங்க. கேட்கல. டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் யார் ஃபைனலா போவாங்க? கானா வினோத், திவ்யா, சபரி, கனி, கமருதீன், 5 பேர். யார் டைட்டில் வின் பண்ணுவா? அந்த ஸ்டேஜ் பக்கத்துல நிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் ரைட் சைடுல லெஃப்ட் சைடு. எனக்கு ஆசை கனி இந்த பக்கம், சபரி இந்த பக்கம் நிக்கணும். யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே. பட் வெளில வந்த அப்புறமா இருக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்து வினோத் இல்லைன்னா திவ்யா அடிப்பாங்கன்னு தோணுது. திவ்யா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் திவ்யா சொல்றீங்களா இல்லை எப்படி? ஏங்க வெளில வந்து சப்போர்ட்ல அப்படி பார்த்தா நான் சபரியே சொல்லுவேன் இல்லையா? வெளில வந்த சப்போர்ட்டை வச்சு சொல்றேன். வெளில வந்து நான் பார்த்த இதுல சொல்றேன், திவ்யாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, வினோதனாக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால அவங்க வினோதன் ஜெயிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகே, யாருக்கு பிஆர் டீம் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதிகமா இருக்கு? என்னடா இவ்வளவு வீடியோஸ்லாம் போட்டுருக்கீங்க பயங்கரமா. நான் வினோதனா சொல்லுவேன், ஏன்னா வினோதனா உள்ள வந்தப்போ பிஆர் டீம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னாரு. அவ்வளவு பிஆர் டீம் வச்சிருக்காரு வினோதனா. எப்பா ஓகே, ஐசோ என்னடா இது அப்படி பிஆர் டீம்னா என்ன பாப்பா அப்படின்னு கேட்டாரு. அடடே என்னடா இது அப்படின்னு இருந்தது. பார்வும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் பிஆர் டீம் வச்சிருக்காங்க. நீங்க வெளில வந்து செக் பண்ணீங்களா, பாத்தீங்களா? அது மாதிரி ஏதாச்சும் லைக் நார்மலா இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போது பார்த்தேன். நீங்க அது மாதிரி வைக்கல, அதை வச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் இல்ல. ஆக்சுவலி எனக்கு உள்ள நான் போகும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, 1,20,000 ரூபாய் கேட்டாங்க. 100 நாளைக்கு பேக்கேஜ், ஒரு மாசத்துக்கு. எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு எங்கிட்ட அமௌண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ரம்யா ஓகே, ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்டலாம் அந்த மாதிரி இல்லை ப்ரோ, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் கிடையாது. நானே ₹1 பிச்சை எடுக்கிற ஆள். என்னோட சம்பளமே 40,000 ரூபாய் கிடையாது.
எங்கேருந்து நான் போய் உங்களுக்கு அவ்வளோ கொடுப்பேன், வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஆடல் பாடல் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நான் எதிர்பார்க்காம. ஸோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது போதும், இப்படி காசு கொடுத்து சப்போர்ட் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு மைண்டில் தான் நான் உள்ளே போனேன். ஸோ போதும் 70 நாள் இருந்தேன், இதுவே ரொம்ப பெரிய விஷயம். என்னோட பிறந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு வந்து அங்கே ஒரு ஊரில் வந்து தானா பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் 70 நாள் இருந்தது, இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சீவ்னு சொல்லுவேன். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்றது அட்டாக் பண்ற மாதிரி பேசுறாருல, அவர் வந்து உங்களை வச்சு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாம அவங்களை அடிச்சு பெரிய ஆளாற மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா நீங்க பார்த்த வரைக்கும்? அவர் ஆல்ரெடி பெரிய ஆள், நம்மளெல்லாம் அடிச்சு ஒரு இல்ல எப்படின்னா சும்மா ஒரு கண்டஸ்டன்ட் கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுக்கல. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் இருக்கும்போது வந்து ரொம்ப அழகா நீட்டா ஹேண்டில் பண்ணுவாரு, புரியுற மாதிரி சொல்லுவாரு, கொஞ்சம் பிலாசபிலாம் பேசுவார். ஆனால் இவர் வந்து உங்களுக்கு வந்து அறிவில்லையா, உங்களுக்கு வக்கில்லையா, நீங்க எதுக்கு இருக்கீங்க இப்படின்னு வந்து டேரக்டா அட்டாக் பண்ணும்போது உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும்ல, அப்படி கேட்குறேன். ஆமா அது வலிக்கும் தான், எனக்கு பர்சனலாக எனக்கே வலிச்சிருக்கு. உங்களை என்ன சொன்னாரு? நான் வந்து ஏதோ ஒரு வாட்டி வந்து வெளில நான் ரொம்ப பேட் வேர்ட்ஸ், ஆமா ஆமா அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து சொல்லுங்க ரம்யா, உங்களுக்கு தெரியாதா, நார்மலாக சும்மா சொல்ல தெரியுது, நான் பெரிய பாம்பே பாஷா அது இதுன்னு எல்லாம் ஸோ அப்படியெல்லாம் பேசும்போது என்னடா இப்படி பேசுறாங்க ஒரு ஹோஸ்ட் அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஓகே, அது வந்து அவர் கொடுக்கப்பட்ட வேலைனால அவர் அப்படி பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை அப்படி? ஆமா, அது அவரோட ஹோஸ்ட் அவர் தானே, மேபி அவங்களுக்கு இருக்கிற அந்த இதனால தான் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, சிறப்பு. இவங்க வந்து வர்த்தே இல்லை உள்ள இப்போ பேக் பண்ணி அமிச்சிடலாம்னா யாரை சொல்லுவீங்க? ஃபைனல் கேள்வி. இல்லை, இப்போதைக்கு ஆடுற எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க வர்த்துதான்னு தோணுது. எல்லாரும் பெட்டர் பிளேயர் தான். ஸோ எல்லாரும் ஒரு அளவுக்கு பெட்டர் பிளேயர் தான். வாட்டர்மெலன் ஸ்டார் அதான் வெளில வந்துட்டாரு. இல்லை வெளில அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்களா? நேற்று தான் என்கிட்ட பேசினாரு. ஓ சூப்பர். ஹாய் பாப்பா, எம் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு போட்டிருந்தாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா இப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்டா தங்கம், எங்கே இருக்கு, என்ன பண்ணுற, எப்போ வந்த அப்படின்னா, நான் இப்போ தான் நான் சாட்டர்டே வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகேடா கண்ணா நான் மதுரையில் இருக்கேன்டா, எதுவும் ஷூட் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் ஓகே அண்ணா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, அதான் மீட்டப். அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி சீரியல்ஸ் படங்கள் அடுத்த லெவல் போகணும். தேங்க்யூ. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.